கைஸ், இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸோ அதை இப்பயே பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நைட் ஆகிடுச்சு. 10 o'clock மேலே ஆக போகுது. இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை அப்போ பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ என்ன அப்படின்னா அது கீழே கொடுக்குறேன் பாருங்கள். There is a saying, when rape is punishable, lie down and enjoy it. That's exactly the position into which you are. ದಯಮಾಡಿ ಗಮನ ಸೆಳೆಯೋದು என்ன அப்படின்னா, ரேப் நடக்கிறத என்ஜாய் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி சொல்கிறார். யார் அப்படின்னா, கர்நாடகா காங்கிரஸ் கட்சியில் இருக்க எம்எல்ஏ ரமேஷ் அவர் பேர். அவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு திடீர்னு ஒரு டவுட் என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களையும் இப்படி தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பப்ளிக்காக ஒரு இதுவில் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ அவங்க வீட்டில் எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்க சேஃப்டி இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு வாட்டி செக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஊர் மக்களுக்கே இப்படி சொல்லும்போது அப்போ வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் அதுதானே சொல்வார். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்னு தோணுது. ஸோ உண்மையிலே சொல்லணுன்னா, இதை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வந்துச்சு. எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இவங்க இப்படி ஒரு பப்ளிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறோமே அப்படின்னு ஒரு கூச்சம் இல்லாமல், ஒரு தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கில்ட்டி இல்லாமல் இப்படி சொல்கிறாங்கன்னு உண்மையிலே புரியல. ஸோ இதை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட கருத்தை போடுங்க. அண்ட் இதை பேசி நான் 2 வீடியோ தான் பார்த்தேன். ஒரு சின்ன கிரியேட்டர்ஸ் தான், அவங்க தான் பேசி போட்டிருக்காங்க. அதை தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ வந்துச்சு எனக்கு. ஆனால் இதை பற்றி பெரிய கிரியேட்டர்ஸ் யாருமே பேசலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரீச் ஆகலை இவ்வளோ. தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க. எப்படி அவ்வளோ ஈஸியாக இவரால் சொல்ல முடியுதுன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு பொண்ணுங்களுக்கு இப்படி அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? இவங்க அப்பாவா? இல்லை அவங்க பொண்ணுங்களை இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு நாள் சென்னை சைடு அனுப்புங்க. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் உங்கள் ஒய்ஃபை, உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நீங்கள் இது மற்ற பொண்ணுங்களுக்கு இப்படி சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நாள் அமுச்சு விடுங்க, சென்னை சைடு அமுச்சு விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா ஏற்றுக்குறோம். ஓகே, உங்கள் பொண்ணுக்கிட்டே உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே இதே சொல்லி அனுப்புங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். எத்தனை பேர் ரேப் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தயவு செஞ்சு பெரிய கிரியேட்டர்ஸ்னால் அதை பற்றி பேசுங்க. நாங்களாம் பேசினா ஏதோ கொஞ்சம் தான் ரீச் ஆகும். ஆனால் நீங்கள் பேசினா நிறைய ரீச் ஆகும். ஸோ தயவு செஞ்சு பேசுங்க. இதை பார்க்கும்போது அந்த மனுஷனை பார்த்து கேட்கணுன்னு தோணுது, எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ